ஹாய் டியூட்ஸ். ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் ரீசெண்டாக 1 வீக்காக வந்து இதுதாங்க ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஜிப்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இல்லை வந்து ஒரு ஏஐ டூல் இல்லை வந்து சேட் ஜிபிடி நீங்கள் கொடுத்து ஜிப்லிஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதை வச்சு இன்ஸ்டாகிராமில் அப்புறம் எல்லாருமே அது நம்ம சாதாரண ஒரு பர்சன் இல்லாமல் ஹீரோஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அளவு கூட நம்ம ஜிப்லிஸா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸை நம்ம மாத்திட்டு இருந்தோம்ல. இப்போ சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் இனிமேல் வந்து யாரும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களோட பணம் வந்து மோசடிக்கு உள்ளாகும். இல்லை வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு யாராவது வந்து உங்களோட மொத்த டேட்டாவையும் வந்து ஹேக் பண்ணி அதை வந்து விற்று காசு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஏன் வந்து அவங்க அப்படி தெரிவிச்சிருக்காங்க, இதுக்கான காரணத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இனிமேட்டுக்கு தயவு செஞ்சு ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் யாருமே எடுக்காதீங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னன்றது வீடியோ தெரிஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போன மந்த்து இந்த எண்டில் அப்புறம் வந்து போன வீக் ஃபுல்லாகவே வந்து ஏப்ரல் 1 இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஜிப்ரிஸ் வந்து பயங்கர விதமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. இதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1985 ஸ்டூடியோ ஜிப்லின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து இதை வந்து ஃபவுண்டர் பண்ணிட்டாங்க. அது 2 பேர் இதோட ஃபவுண்டர். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஹயோயோ மியாசாகி அண்ட் ஈசோ டகாட்டா. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இதோட ஃபவுண்டர். ஆக்சுவலாக இந்த ஸ்டூடியோ ஜிப்லி வந்து எதுக்காக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா வந்து இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து படம் பார்த்துருப்போம். அதாவது நார்மலா ஒருத்தர் நடிச்சு அது வந்து விஷுவலைசேஷனா நம்ம வந்து படம் பார்த்துருப்போம். பட் இங்க இந்த நார்மலா இருக்கிறதுக்கு பதிலா இந்த அனிமேஷன் ஃபோட்டோஸ வச்சே வந்து அத உணர்வுகள், அந்த ஃபோட்டோஸ பார்த்தே வந்து அத உணர்வுகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு மக்களுடைய வந்து வலிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இது மூலியமா வந்து ஒரு படமா நம்ம இயக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த ஸ்டூடியோ ஜிப்லின்ற ஒரு புரொடக்ஷன் கம்பெனி. இதுக்கு கீழ ஏகப்பட்ட படங்கள், அது ஃபேமஸான ஒரு 4 படங்கள்லாம் இருக்கு. 5 படம், 6 படம் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரிலீஸும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அப்பயே வந்து இது வந்து ஃபேமஸா மாறிடுச்சு. மக்களுடைய வலிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து விஷுவலைசேஷனா ஒரு அனிமேஷனா நம்ம வந்து மாத்தி காமிச்சோம்னா கண்டிப்பா ஹிட் ஆகும்னு சொல்லி இவங்க 2 பேத்தால உருவானது இந்த ஸ்டூடியோ ஜிப்லி. 1985ல இது வந்து தொடங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து இத வச்சு படம் கூட நெறையவே எடுத்துட்டாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 85, 95, 2005, 15 இப்போ 25ல பயங்கர விதமா ட்ரெண்ட் ஆனதுங்க. ஒரு 1 இயர் 1 மந்த் 1 வீக்குக்கு முன்னாடி. பிகாஸ் இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட் ஜிபிடில ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாட் ஜிபிடி தான் வந்து கொண்டு வந்திருக்கான். என்னன்னா, நீங்க ஒரு ஃபோட்டோஸ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஏஐ டூலா மாத்திருவான். அதாவது ஏஐ மூலியமா வந்து அனிமேஷனா வந்து உங்களுக்கு மாத்தி குடுத்துரும்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ட கொண்டு வந்தான். அப்டேட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து இத வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மிகவும் வந்து ஆபத்தாவும் மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டா ஒரு விஷயத்த பண்றோமோ, அந்த அளவுக்கு அதுல வந்து ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நமக்கு உணர்த்துறாங்க சைபர் கிரைம். அதுக்கப்புறம் வந்து ChatGPT, அதாவது ஏஐயோட ஓனர் இருக்கார்ல, ஃபவுண்டரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "தயவு செஞ்சு நிறுத்துங்க. எங்களால வந்து முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருந்தாரு. ஸ்டுடியோ ஜிப்லிய வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட டூல்ஸ் இருந்திருக்குங்க. நீங்க Googleல போய் வெப்சைட்ல போயிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். இது அதாவது ஜிப்லிஸ் ஃபோட்டோவா மாத்திக்கலாம். இல்லன்னா ChatGPTல குடுத்து மாட்டிக்கலாம். இல்லன்னா நெறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க. இதுதான் வந்து சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு வந்து ஒரு நியூஸா வந்திருக்கு. என்னன்னா, இந்த மாரி ஆப்ஸ் இருக்குல்லங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாதுகாப்பின்மை இல்லாத ஒரு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப ChatGPT பாதுகாப்பு இல்லாமையான்னு கேட்டீங்கன்னா, ChatGPTய விட்டுருங்க. நம்ம ChatGPT இல்லாம வந்து நெறைய ஆப்ஸ், பிகாஸ் வந்து ChatGPTல வந்து அவங்க வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்க வந்து பே பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நாளைக்கு 100, 1000 இந்த மாரி ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியாது. அதுவும் குறிப்பா இந்த ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் அதிகமா எடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பெண்கள் மட்டும் தான் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க. அண்ட் தென் கப்பிள்ஸ் வந்து அதிகமா இந்த ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அப்புறம் Instagram ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லா இடத்துலயுமே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவா மாத்திருக்காங்க. இப்ப சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இப்ப அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்கல்ல, இந்த ChatGPT இல்லாம அதர் ஆப்ஸ் இல்ல வந்து Google வெப்சைட்ல இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சேஃப் இல்ல. இப்ப நீங்க போயிட்டு அதுல வந்து உங்களோட குரோம் அக்கவுண்ட்ட குடுத்து, இல்ல வந்து இமெயில் ஐடி குடுத்து, அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ணி தான் நீங்க வந்து அந்த அனிமேஷனா நீங்க மாத்துவீங்கல்ல. அப்படி மாத்தக்குள்ள உங்களோட டேட்டாவ எல்லாத்தையுமே வந்து யாரோ தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ப வச்சு, அதாவது அதாவது ஹேக் பண்ணி அத வச்சு வந்து காசு சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அதுக்கு, அதாவது
சைபர் கிரைம்ல நல்லா கை தேர்ந்திருப்பாங்களா, ஸோ இந்த ஹேக்கர்ஸ் மூலியமா கை கோர்த்து, அந்த ஹேக் பண்ணி, அதாவது உங்களோட மொபைல்ல இருக்க பேங்க் அக்கவுண்டே வந்து ஹேக் பண்ணி, அது மூலியமா வந்து பணத்த எடுக்கிறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைபர் கிரைம் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நேத்து தான் அவங்க வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது தெரிவிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்தவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எல்லாருமே வந்து ஒரு பதட்டத்தோட தான் இருக்காங்க. பிகாஸ் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப வந்து நாளடைவுல ஏஐ வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏஐ வச்சே வந்து நமக்கு வந்து ஹேக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு தான் அது ஒரு பாதிப்பு. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைபர் கிரைம் இனிமேட்டுக்கு நீங்க எடுத்தது எடுத்துட்டீங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்க இனிமேட்டுக்கு தயவு செஞ்சு ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ எடுக்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு தான் வந்து பக்க விளைவுகள ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் நெறைய விஷயங்கள வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கப்படாத ஆப்ஸ், அதாவது அன்அஃபிஷியல் ஆப்ஸ்ன்னு வந்து ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு. அஃபிஷியல் ஆப்லாம் வந்து நீங்க வந்து Play Storeல போட்டீங்கன்னா, அஃபிஷியல்ஸ் ஆப்லாம் வந்துரும். அது வந்து கொஞ்சம் சேஃப் தான். இப்போ WhatsApp, Facebook, Instagram வந்து சேஃப். நம்ம வந்து என்னதான் வந்து எவ்வளோ டேட்டாஸ நம்ம அதில வந்து நம்ம எடுத்தாலுமே வந்து அது நமக்கு வந்து சேஃபா தான் இருக்கும். பட் அன்அஃபிஷியலா ஒரு ஆப்ப நீங்க எடுத்து, அதில வந்து உங்க இமெயில் ஐடி குடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா, உங்களோட டேட்டாஸ் இருக்குல்ல, நீங்க இதுவரையுமே வந்து என்னென்ன பண்ணி அந்த டேட்டா மொபைல்ல இருக்க மொத்த டேட்டாவையுமே ஹேக் பண்ணி அது வந்து இணையதளத்தில கூட வந்து பரவறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. உங்களோட டேட்டா அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்க வீடியோ கால் பேசினதா இருக்கலாம், இல்ல வந்து யார்ட்ட கால் பேசுனீங்க எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து இப்ப வந்து சைபர் கிரைம் அதாவது விஷமிகள் அதாவது அவங்க ஹேக்கர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வசதியா போயிரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அங்கீகரிக்கப்படாத ஆப்ஸ். ஸோ அங்கீகரிக்கப்படாத ஆப்ஸ்னா ChatGPT தவிர மத்த ஆப்ஸ் நான் சொல்றேன் பொதுவா. ChatGPTயே வந்து நம்ம வந்து எந்த ஆப்ஸுமே நம்ம நம்ப முடியாது. Instagramமே இப்ப நம்மனால நம்ப முடியல. ஸோ Instagram, Facebook, WhatsApp பிகாஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்து இது பரவிட்டு இருக்கான்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கீகரிக்கப்படாத ஆப்ஸ் மூலியமா நீங்க ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எடுக்க வேணாம் தயவு செஞ்சு அப்படின்னு வந்து சைபர் கிரைம்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதாவது நீங்க வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா, ஏஐ மூலியமா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு ரொம்ப சேஃபோட பார்த்து எடுங்க. யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படின்னு வந்து சைபர் கிரைம்ல வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எடுங்க. பட் சேஃபா எடுங்க. ஸோ உங்களோட எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே குடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ உனக்கு வேணும்னா, அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வேணும்னா, நீ எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் குடுத்துட்டு, ஒரே ஒரு ஃபோட்டோ குடுத்து அத வந்து நீங்க வந்து ஜிப்லீஸ் ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களோட நேம், உங்களோட ஊரு, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி எதுவுமே வந்து குடுக்காதீங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அத வச்சு ஹேக் பண்ணி, உங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து பக்க விளைவுகள் டார்ச்சர் பண்றதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, சைபர் கிரைம்ல இவ்ளோ விஷயத்த வந்து நமக்கு எச்சரிக்கையோட சொல்லியிருக்காங்க. ஜிப்லீஸ் ஆக்சுவலா நான் அப்பயே நெனச்சேன். ஸோ நானே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நானே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அது வந்து நெறைய பேர் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ வச்சே இப்ப வந்து ஆபத்து வருதுன்னா, கண்டிப்பா அதான் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே ட்ரெண்டிங் பண்றாங்களோ, அத வச்சு ஹேக் பண்றவங்க கண்டிப்பா வந்து காசு சம்பாரிப்பாங்க. இது வந்து நெறைய இடத்துல வந்து நடந்திருக்கு. எதிர்பாராத விதமா நம்ம ஒரு லிங்க கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த லிங்க் மூலியமா வந்து நம்மளோட மொத்த டேட்டாவையும் வந்து உருவுற அளவுக்கு வந்து ஏஐ அதாவது ஹேக்கர்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லிங்க்க தான் நம்ம டச் பண்ணுவோம். அந்த லிங்க் மூலியமா நம்மளோட இவ்ளோ தூரத்துக்கு நீங்க யார்ட்ட பேசியிருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க ஹேக்கர்ஸ். ஸோ அதனால தான் வந்து தயவு செஞ்சு ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாரி இருந்தீங்கன்னா, எடுக்காதீங்கன்ட்டாங்க. இனிமேட்டுக்கு நீங்க ஜிப்லீஸ் ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருந்தா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ள கூட நீங்க வந்து ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அதான் நெறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் தோ ChatGPTயே வந்து இதுவரையும் இல்லாம இப்ப 1,000,000 யூசர்ஸ வந்து அடிச்சுட்டாங்களாம். அந்த ஜிப்லீஸ் போஸோட ட்ரெண்ட் குடுத்த உடனே 1,000,000 யூசர்ஸ வந்து ஈஸியா வந்து கிராப் பண்ணிட்டாங்க வித்தின் ஒரு 1 வீக்ல. அதனால வந்து ChatGPT ஆப்பே வந்து அந்த ஜிபிஎஸ் இருக்குல்லங்க. ஸோ கிராபிக்ஸ் கார்டே வந்து எரியிற அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் சூடாயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே புகுந்து ChatGPTக்குள்ள போயிட்டு இந்த ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையுமே இனிமேட்டுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு, இல்ல வந்து யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்க்கல. தயவு செஞ்சு வந்து ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறத நிப்பாட்டிக்கோங்க. இப்ப உங்க மொபைல்ல ஜிப்லீஸ் ஃபோட்டோஸ் எடுத்தா, அத வச்சே நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இனிமேட்டுக்கு ஹியர் ஆஃப்டர் நீங்க வந்து எந்த ஒரு ஜிப்லீஸ் ஃபோட்டோஸுமே எடுக்காதீங்க. பிகாஸ் அது உங்க சேஃப்க்கு தான். இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் இது தெரியாம வந்து நெறைய பேர் வந்து தேவையில்லாத ஆப்ஸ்லாம் ஏத்தி, அதுக்குள்ள போயிட்டு அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ கன்வெர்ட் பண்றது உங்களுக்கு தான அது பின்னாடி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவ நெறைய பேத்துக்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரையும் டாடா பை பை. சி யூ காய்ஸ். லெட்ஸ் சில்.